இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் பூசணிக்காய் அல்வா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் பூசணிக்காய் எடுத்துருக்கேன், அரை பூசணிக்காய். அதை இந்த மாதிரி தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீனி 1 கப்பு, இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் தேவைன்னா இன்னும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சள் கலர் எடுத்துருக்கேன், நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி திருவுறது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா இதை வச்சு நம்ம திருவி எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா திருவி எடுக்கணும். அப்படி திருவி எடுத்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் திருவி எடுத்துருக்கணும். இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை நம்ம புளிய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு மங்கில் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் அளந்து எடுக்க போகிறோம். லேசாக புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சிட்டு இதில் வச்சுருங்க, அளவு எடுத்துக்குங்க. ரொம்ப புளின்னு அவசியம் இல்லை. லேசாக தண்ணி அப்படி புழிஞ்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கப் இருக்குது, இதில் போட்டுருங்க. அதேமாரி புழிஞ்சி எடுத்துக்கங்க. ஓகேவா? 2 கப்பு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 3 கப்பு, இதில் ஒரு 3 கப்பு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதோட தண்ணி இங்கே பாருங்கள் இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது. இதை ஊற்றிடாதீங்க, இதை அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் என்ன சேர்ப்பேன்னா 2 கரண்டி நெய் சேர்க்க போகிறேன். முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ கரைஞ்சிருச்சு. முந்திரி பருப்பை போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஓகேவா? இப்போ பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ மிச்சம் நெய் இருக்குது. அதை நம்ம இந்த பூசணிக்காவை இதில் கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுறோம். ஓகேவா? போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா? 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க நெய்யிலேயே. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் தண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பூசணிக்காய் தண்ணி இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். ஓகேவா? நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். ஓகேவா? இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம 1 கப் சீனி வச்சுருக்கோம். இதில் நம்ம சேர்த்துருவோம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. நான் 1 கப் சீனி நான் போட்டிருக்கேன். இதுலேயே தண்ணி வரும். அப்படியே நல்லா வேக விடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கூட நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் பாய்க்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோனோ அந்த கலர் பாய்ச்சிக்கிறேன். நான் மஞ்சள் கலர் பாய்க்கிறேன். லேசாக போட்டுக்குங்க. இல்லை குங்குமப்பூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் இதிலே சேர்த்துட்டோமா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வெந்த மாதிரியே இருக்கும். பாருங்கள், சீனி போட்டோன்னே நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி வருது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டணும். ஓகேவா? கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வருது. இது கூட நம்ம என்ன செய்வோம், 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இது கூட நான் கோன் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கரண்டி இதில் சேர்த்துக்குவோம். 2 கரண்டி. ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம நெய்யும் கோன்ஃப்ளவரு தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா? இப்போ வெல்லம் போட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக பொரிச்ச முந்திரி இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்து பேனில் ஒட்டாமையே நல்லா வரணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் ஊற்றினேன், நெய் 2 கரண்டி ஊற்றினேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேனில் வந்து ஒட்டாமே வருது. ஓகேவா? அடுப்பை வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.